அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. செயற்கை சுவாசம் யாருக்கு தேவைன்னு. வாங்க இந்த வீடியோ முடியல உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். நாம் வாழும் இந்த பூமியில் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உள்ளன. விலங்குகள்கிட்டருந்தே நமக்கு புரோட்டீன் நிறைந்த உணவாக பால், முட்டை, இறைச்சி கிடைக்கிறது. இது நமக்கு நல்லது தான். ஆனாலும் இதை தவிர்த்து நாம் கார்போஹைட்ரேட் உணவையும் சாப்பிடுகிறோம். தாவரங்களிடமிருந்து கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், மினரல் நிறைந்த உணவுகள் நமக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பப்பாளியிலேருந்து நமக்கு பப்பாளி பழம் கிடைக்கும். பப்பாளி காய், பப்பாளி இலை இருக்குது. இந்த பப்பாளி பழம் நமக்கு மலச்சிக்கலை தவிர்க்கும். அது உடம்புக்கு நல்லது. அடுத்தது, நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பப்பாளி இலையை நம்ம என்ன செய்யணும்னா, நல்லா தண்ணி வைத்து வேக வச்சு கஷாயம் மாதிரி குடித்தா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதுவும் நமக்கு நல்லது தான். தக்காளியில் பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால அது நம்மளுடைய பார்வை கோளாறை சரி செய்யும். அதுக்கு மேலாக நம்ம தக்காளியை உணவில் சேர்த்துக்கொள்வதனால சிறுநீர் பிரச்சனைகள், அதில் சிறுநீர் தொற்று வியாதிகள்லாம் நமக்கு வராது. நமக்கு தாகம் எடுத்தால் உடனே நம்ம என்ன செய்கிறோன்னா, 1 டம்ளர் தண்ணியை பானையில் மொண்டு குடிச்சிடுறோம். இதே மாதிரி பசி எடுத்தால் உடனே சாப்பிட்றோம். அப்போது நமக்கு பசியும் தாகமும் குறைஞ்சிரும். இது மட்டும் நமக்கு போதாது. நம்ம உயிர் வாழ தேவையான உயிர்வழி ஆக்சிஜனை நமக்கு தர்றது யாருன்னா தாவரங்கள் மட்டும்தான். வேறு யாரும் அதை தர முடியாது. அப்போது அது என்ன பண்ணுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடை, உயிரினங்கள் விடும் கார்பன் டை ஆக்சைடை அது எடுத்துக்கொண்டு நமக்கு உணவை தயாரித்து விட்டு பிறகு ஆக்சிஜனை வெளியிடுது. இந்த ஆக்சிஜன் தான் நமக்கு உயிர் வாழ தேவையானது ஒன்றாக இருக்குது. இப்போது காட்டில் சுற்றி திரிகிற விலங்குகளுக்கு, எந்த விலங்குகளுக்காவது அந்த சுவாச கோளாறோ அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடோ இருக்குதா? இல்லை. ஏன்னா அவங்க இயற்கையோடையே ஒன்றித்து வாழுது. ஆனால் மனிதனாகிய நாம் என்ன செய்கிறோன்னா, கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்த உடனே நம்முடைய மூடிய அறைக்குள் ஏசியை போட்டுட்டு முடங்கி விடுறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுது. அப்போது வெளியில் நம்ம ஒரு வாக்கிங்கோ அல்லது மற்றபடி ஜாகிங்கோ நீங்கள் போனீங்கன்னா ஆக்சிஜன் அளவு அதிகம் கிடைக்கும். அப்போ அதிகம் கிடைக்கணும்னா நீங்கள் நிறைய மரங்களை நடணும். நிறைய மரங்கள் நடும்போதே நமக்கு வெயிலின் தாக்கம் குறைந்துவிடும், மழையின் குளிர்ச்சியும் குறைந்துடும். அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டேயோ அல்லது ஒரு வெட்டிங் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது மற்ற கிஃப்ட்டுக்கு பதிலாக மரக்கன்றை நம்ம என்ன செய்யலாம், பரிசாக கொடுக்கலாம். ஸோ தட் எல்லாரும் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தாலே நிறைய ஆக்சிஜன் வந்துடும். இந்த மாதிரி நமக்கு சுவாச கோளாறுகள் வராது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கை சுவாசம் என்கிற இடத்திற்கே நமக்கு என்னது வாய்ப்பு இருக்காது. அதனால் எல்லாரும் நம்ம என்ன செய்வோம், மரங்களை நட்டு பாதுகாப்போம். புதிய மரங்களை வளர்ப்போம். நோயின்றி நீண்ட நாள் வாழ இன்புற்றிருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.